வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸி பீஸி ஒரு அசம்பிளிங் கேக் ஒன்று. இது ரோஸ் மில்க் கேக். இது வந்து ஈவன் பர்ஷியன் ரோஸ் மில்க் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வெர்ஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ரோஸ் மில்க் சிரப், பிளெயின் மில்க், ரோஸ்டட் கேஷ்யூ நட்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி, பிஸ்தா, குல்கந்த் அண்ட் கேக் ஸ்லைசஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இது வந்து ஒரு டிசைனாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதை இது வந்து பியூர் ரோஸ் மில்க் சிரப். ஸோ ஆக்சுவலாக ரோஸ் மில்க் பிடிக்காத ஆளே கிடையாதுங்க அது. அப்புறம் நான் வந்து வேரியஸ் கேக் ஸ்லைசஸ் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு பீஸை நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்படி இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா முழுகிற அளவுக்கு மில்க் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து இது பொரிச்ச முந்திரி தான். அது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஓரளவு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிற மாதிரி. இது ஒரு லேயராக நீங்கள் போட்டுக்கலாம் அதை. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஆஃப் குல்கந்த், நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஜாம் மாதிரி. அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சம் பிஸ்தாச்சியோ போட்டு இது நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் நல்லா மில்க் ஆட் பண்ணிடுங்க. இன்னொரு லேயர். ஸோ இப்போ இந்த குல்கந்த் வந்து நம்ம ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஜஸ்ட் லைட்டாக ஒரு ஃப்ளேவரிங்க்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணுறனால இட்ஸ் ஓகே. And then ஸோ இங்கே வந்து நான் 2 வெரைட்டி ஆஃப் கேக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஸோ இந்த கேக் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா அப்படியே அப்சார்ப் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து
ஸோ இது எவ்வளோ அருமையாக இருக்குது இல்லையா அது. ஸோ இது வந்து உங்களோட ரோஸ் மில்க் கேக். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இது பார்த்திங்கனாக்கா கீழே பார்த்திங்கனாக்கா இது ஒரேடியாக பிங்க்காக இருக்கும். அண்ட் அப்படியே கலர் வந்து போக போக அதை ஊற ஊற அப்படியே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அழகாக பிங்க்காக மாறிடும் அது. அண்ட் ஆல்சோ நீங்கள் சாப்பிடும்போது இது ஓகே இது வந்து நம்ம ஈவன் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். பட் ஆனால் எனக்கு அதாவது மில்க் ஈயாகவும் இருக்கணும், கொஞ்சம் நல்ல ஹெவி ஸ்வீட்டாகவும் இருக்கணும், அந்த ஒரு கிரேடியன்ட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ டூ என்ஜாய் த கேக் அண்ட் வீல் மீட் யூ அகேன் டுமாரோ வித் yet another wonderful recipe and a wonderful tip. நன்றி, வணக்கம்.